வருஷம் வீணா போச்சே. இப்போ இந்த கேள்வி தேர்தல் வருகிற பொழுது பெட்டி பேரமா இல்லை சீட்டு பேரமா இப்போ சண்டை பிடிக்கிறாருன்னு இந்த கேள்வி 2 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தா கேள்வியே வராது. சீட்டு பேரத்துக்கும் பெட்டி பேரத்துக்கும் அடிபணிவரா வேல்முருகன் என்பதை பாண்டியசாருடைய மனச்சாட்சிக்கு விட்டுறேன். இல்ல 2 வருடம் இந்த இடைவெளி தான் எல்லாருமே சீட்டு தரேன்ட்டாங்க. எனக்கு சீட்டு தரலன்னு சொல்லலையே, எனக்கு சீட் ஏங்க. நான் என் கூட ஒரு காலத்துல எம்எல்ஏ இருந்தவங்களை கூட கூப்பிட்டு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. அப்ப எனக்கு சீட்டு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த சீட்டுக்கான செலவுக்கான நோட்டும் பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் தாண்டி நான் வெளியே வரேன்னா 3 வருடங்களுக்கு 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன் உள்ள அதே பிரச்சனை 2 வருடமா நீடிக்குது. அப்படி இல்லை. இந்த அமைச்சர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க, அண்ணா குறைஞ்சபட்சம் இந்த சிறப்பு முகாமில் ஒரு 7 பேரை விடுதலை செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்ச பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழக வேலை தமிழருக்குன்றது நியாயமான கோரிக்கை தானே. இதில் என்னதுக்கு வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டு அரசு வேலை தர முடியும்? அதில் நாங்கள் ஒரு ஜிஓ போட்டுறோன்னு பழனிவேல்ராஜன் ஒரு திருத்தத்தை மட்டும் கொண்டு வந்தார். முதலமைச்சரே சொன்னார், பழனிவேல்ராஜன் கூட்டு வேல்முருகன் கோரிக்கை நியாயமானது, அதை பாருங்க அப்படின்னாரு. அதுதான் அந்த பியூரோக்ரஸி தடுத்துட்டாங்க. அதுதான் நான் வழியாக சொல்லியிருக்கேன். அப்போ ஏதாச்சும் ஒரு நன்மையாச்சும் நமக்கு கிடைக்காதா?